ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சைனிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வறுவல். இதோட டேஸ்ட் அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். டயட்டில் உள்ளவங்க கூட இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான இந்த சோயா சங்க்ஸ் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பெரிய சோயா தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு குட்டி சோயா கிடச்சாலும் அதுலேயும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சோயா எல்லாமே நல்ல குண்டு குண்டாக வெந்து வந்துட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். பூண்டு ஒரு 4, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச மீன் மக்கரை நல்லா புழிஞ்சு அதோட தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெருசாக அப்படியே போடுறத விட இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்னா நல்ல டேஸ்ட் உள்ளே ஏறி சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சோயாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ கம்மியான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லா பக்கமும் போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நம்ம சோயா எல்லாத்துலேயுமே மசாலா பட்டிருக்கு. அந்த அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை 2 கிராம்பு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். அதோட நான் 5 பூண்டையும் 1/2 டீஸ்பூன் சோம்பையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் இதில் சேர்த்துப்போம். இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு வாசம் வரும். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் நான் ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அப்பப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் இது எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நல்ல சோயாலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்தியான ஒரு சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு சோயா வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. டயட்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டயட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ்லாம் எப்போ சாப்பிட்ணுன்னு டெம்ப்டாக இருக்கோ, அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி சோயா வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.